ஒரு கேக் ரெசிபி தான் பண்ண போகிறேன். இந்த சீசனில் கிடைக்கிற மாம்பழத்தை வச்சு ரவா மாம்பழ கேக் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து எக்கெல்லாம் தேவையில்லை. வீட்டில் உள்ள எளிமையான பொருட்களை வச்சு எல்லாருமே செஞ்சிடலாம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. ரவா கேக் பண்ணுறதுக்கு இந்த கப்பில் இருக்குல்ல, இந்த கப்பில் வந்து 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப்பு சுகர், 1/2 கப்பு தயிர், 1/2 கப்பு வாசனை இல்லாத எண்ணெய், பாலாமணி மாம்பழம்னு ஒரு மாம்பழம், அது வந்து நல்லா இனிப்பாக இருக்கும், கலராக இருக்கும், அதனால் அதை தோல் சீச்சு ஒரு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி பழங்களும் முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் வெங்காய எசன்ஸ் போடணும். ஃபஸ்ட்டு இந்த ரவையை வந்து அரைச்சிக்கிறணும். இப்போ ரவைக்கு முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து அதுக்கு இந்த சுகரையும் அரைச்சிக்கிறேன். 3/4 கப்பு சுகரை பவுடர் பண்ணிவிட்டு சாரில் வந்து இந்த பழத்தையும் நல்லா பல்பாக அரைச்சிக்கிடுவோம். மாம்பழம் ரவா கேக் பண்ணுறதுக்கு ரவையை பவுலில் போட்டேன். இப்போ அதே பவுலில் இந்த பவுடர் சுகரையும் சேர்த்துக்கிறேன். இந்த ரவையும் பவுடர் சுகரையும் நல்லா கலந்தாச்சு. இன்னையே இந்த இதில் வாசனை இல்லாத எண்ணெய், 1/2 கப் பால் இதெல்லாம் சேர்த்துக்கிறணும். இதில் 1/2 கப்பு பால் போட்டு கலந்துட்டேன். இப்போ 1/2 கப் தயிரையும் போட்டு கலந்துக்கிறேன். இதில் இந்த எண்ணெயும் சேர்த்துக்கிறேன், வாசனை இல்லாத எண்ணெயும் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து பால், தயிர், ரவை, பவுடர் சுகர், ஆயில் இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி கலந்துக்கிறோம். ஆயிலும் சேர்த்து நல்லா கலந்துக்கிறணும். ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூனு பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூனு பேக்கிங் பவுடர் சேர்க்கணும். இதில் அந்த மாம்பழ விழுதையும் சேர்த்து எல்லாம் ஒன்றா கலந்துற மாதிரி நல்லா கலக்கிக்கிறோம். இந்த மாம்பழ பல்ப்ஸ்லாம் போட்டு நல்லா கலக்கியாச்சு. இப்போ நல்லா ஒரு அழகான கலரு கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாம்பழத்துலேருந்தே. இதில் வந்து ஒரு சில துளிகள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இடையில கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி பழங்கள் கிடந்தால் நல்லாயிருக்கும், பசங்கள் விரும்புவாங்க. அதனால் ஒரு பாதி இதை போட்டு கலந்துக்கிடுவோம். இப்போ எல்லாமே சேர்த்துட்டோம். ஒரு 5 நிமிஷம் இது ரெஸ்ட் இருக்கட்டும். இந்த கடாயை வச்சுட்டு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். இது நல்லா ஃப்ரீ ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வேறு வச்சுருக்கேன். இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆக வைப்போம். இப்போ ஊறிடுச்சு நல்லா. இந்த பக்குவத்தில் இருக்கணும் மாவு. கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா பால் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு. இப்போ இதை வந்து இந்த ட்ரேயில் சேர்த்துக்குருவோம். கேக் ட்ரேவை வந்து உள்ளே வச்சுருவோம். மூடியாச்சு. இது வந்து 35-40 நிமிஷம் ஆகும். 25 நிமிஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ரெடியாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகணும் கேக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் முந்திரி வச்சுக்கிறேன், டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். முதலே வச்சோம்னா புஷ்ஷுன்னு வராது கேக்கு. இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக் ரெடியாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இந்த இதை வச்சு குத்தி பார்ப்போம், ஒட்டாமல் வரணும். ஒட்டலை, கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லேசாக ஆறிடுச்சு. ஆனால் வந்து தனியாக விட்டு வந்திருக்கு பாருங்க, ஒட்டவே இல்லை. அதனால் நம்ம தனியாகவே எடுத்துடலாம். சுவையான மேங்கோ ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக்கை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நல்லா சாஃப்டாக, இன்னும் ஆறலை நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு. இப்போ இந்த மேங்கோ ரவா கேக்கை என் பையன் டேஸ்ட் பண்ணுவார். இந்த மேங்கோ ஃப்ளேவரும் அந்த கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சுவையான ரவா மேங்கோ கேக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோ பார்த்துக்கோங்க.